வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னோட நமஸ்காரத்தை பதிவு பண்ணுறேன். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கணும்னு எல்லாம் எம்பெருமான் மேலே வேண்டிக்கிறோம். நம்ம இன்னைக்கு சஷ்டி, இன்னைக்கு நேற்று சாயங்காலம் ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் ஃபுல்லாக பார்த்தா இன்னைக்கு இருக்குது. சனிக்கிழமை 3/5/2025, சித்திரை 20. நேற்று பிறந்த மாதிரி இருக்குது, 20 நாள் போயிடுச்சு. நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 10:30 to 11:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 12:00 1:30, மாலை 9:30 10:30, ராகு காலம் 9:10, யமகண்டம் 1:03, குளிகை 6:07 காலையில். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். கடைசியாக வீட்டை விட்டு வெளில போகும்போது கொஞ்சோண்டு தயிர் சாப்பிடும். எல்லாம் முதல்ல தயிர் சாதம் சாப்பிட்றோம், அதுவும் செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சூரிய உதயம் 5:56, வெயில் அப்படியே ஒரு ஸ்டார்ட் ஆகி போயின்னு இருக்கோம். திதி பார்த்தீங்கன்னா நேற்று சாயங்காலம் ஆரம்பிச்சது சஷ்டி, இன்னைக்கு மத்தியானம் 2 மணி வரைக்கும் இருக்குது. அப்புறம் சப்தமி திதி. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் புனர்பூசம், பின்பு பூசம். சனிக்கிழமை பூசம் தான் நாங்கள் எடுக்கிறோம். எங்கள் அன்னதானம் இருக்குது, பஸ் ஸ்டாண்டில் போடுறோம். வள்ளலாரோட நட்சத்திரம் அது, பூச நட்சத்திரம். அருமையான நாள் அன்னைக்கு. ஒரு நண்பர் வந்து ஆரம்பிங்கன்னாரு, ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வள்ளலார் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியது தான். கண்டிப்பாக எல்லாரும் உதவி செய்வாங்க. ஒரு புது காரியம் எடுக்கும்போது அதெல்லாம் நம்ம அன்றைக்கி மனமாற போட்டோம், அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். எப்படி ஒரு தவறான ஒரு செயல் நம்ம செஞ்சுட்டு அதனால் பாதிப்பு தொடர்ந்து வரும், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க வாழ்க்கையில். ஏன்னா தெரியாமல் போய் மாட்டிக்கணும், இதில் என்ன, இதுலேருந்து வெளியே வர முடியலையே அப்படின்ட்டு. ஆனால் நல்லதுக்கு தெரியறதில்ல. நல்லது நடக்கும்போது நம்மளுடைய இதனால தான் நல்லது நடக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். அது கிடையாது. நல்லது நடக்கிறது அந்த மாதிரி தான். அதே மாதிரி இதுவும் நல்லது தான். இது அந்த மாதிரி நாங்கள் அன்னதானம் ஆரம்பிச்சிட்டோம். அதை பார்த்துக்கோம், ஏதோ அடி நம்மளை சுற்றி வரும். வந்து அது யாராவது உதவி செய்வாங்க, செய்யறதுக்கு ஒரு ஆள் நிற்கிறேன், நான் இருக்கிறேன், அது செஞ்சிருக்கேன். ஸோ ஒரு அற்புதமாக இருக்கும். இன்னைக்கு சந்திராஷ்டிரம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான். விருச்சிகத்துக்கு இன்னைக்கு முடியுது, தனுசு ஆரம்பிக்குது. இன்றைய நாள் சிறப்பாக எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு ஆரம்பிக்கிறேன். இன்று ராசி பலன் பார்த்தோம்னா மேஷ ராசிக்கு இன்னைக்கு ஒரு சாந்தம் நிறைந்த நாள். ரிஷபராசிக்கு வந்து சாதனை. ஒரு நாளில் சாதனை பண்ண முடியாது. சில நேரத்தில் நல்ல முயற்சி நீ ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நான் சொல்லுவேன் தெரியுமா, அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அன்றைக்கி, அதை வந்து கம்ப்ளீட் ஆகி நீ ஃபினிஷ் ஆகும். அதனால தான் சொல்லுவேன், நல்ல நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணும். தப்பான நேரத்தில் ஆரம்பிச்சுன்னு நமக்கு ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பின்னோக்கி பார்க்கணும். அது உதாரணம் மகாபாரத்தை அடிக்கடி நான் சொல்லுவேன். இந்த பக்கம் 5 பேர், இந்த பக்கம் 100 பேர். யார் ஜெயிப்பாங்க? 100 பேர் தான் ஜெயிப்பான். 5 பேர் எப்படி ஜெயிக்க முடியும்? ஆனால் நம்ம ஹிஸ்ட்ரி நமக்கு இப்போ தெரிஞ்சதுனால நம்ம இவங்க ஜெயிப்பாங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஹிஸ்ட்ரி தெரியாமல் அந்த காலகட்டத்தில் நின்று பாருங்க, இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு. ஆனால் நடுவில் நிறைய மாற்றங்கள் இருக்கு. இறை சக்தி யார் பக்கம் இருக்குதுன்னு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி சாதனையை வந்து அந்த மாதிரி நடந்துரும். மிதுன ராசி நலம் தரக்கூடிய ஒரு நாள், கடக ராசிக்கு நன்மை தரக்கூடிய ஒரு நாள், சிம்ம ராசிக்கு சிந்தனைகள் செய்யக்கூடிய ஒரு நாள், கன்னி ராசிக்கு கொஞ்சம் கோபமாக இருப்பீங்க. இன்னைக்கு கொஞ்சம் செகண்ட் ஒப்பீனியனில் பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தாட் வருது இல்லையா, அதில் பேசாதீங்க. 2வது வர தாட்டில் பேசுங்க. துலாம் ராசி நேயர்கள் பக்தி நிறைந்த ஒரு நாள் இன்னைக்கு. விருச்சிக ராசி நேயர்கள் பரிவு, ஹம்பிள் ரெக்வஸ்ட் அப்படின்னு வாங்க தெரியுமா. இன்னைக்கு அவங்க இயற்கையாகவே கொஞ்சம் அமைதியாக சாந்தியமாக இருப்பாங்க, நல்லா இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்கம் நிறைந்த நாள் இன்னைக்கு. சில ஒர்க்கு கையில் எடுத்தாங்கன்னா இன்னைக்கு முடிஞ்சிடும். மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அமைதி, சாந்தம். கும்பராசி நேயர்கள் ஒரு ஆர்வமாக இருப்பாங்க இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும். மீனராசி நேயர்கள் சுகம் தரக்கூடிய ஒரு நாள். சுபம்னா விளையாட்டு இல்லை, எண்டு கார்டு நல்லா போடணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எண்டு கார்டு கரெக்டாக இருக்கும். கரணம் பார்த்தீங்கன்னா கௌளவம் வெடிகாலம், மத்தியானம் வரைக்கும் தைத்துளம், பின்பு கரசை. அப்போ 2ஆக பிரிச்சுக்கணும் தான். மத்தியானம் வரைக்கும் தைத்துளையும் பின்பு கரசையும் போடணும். இந்த நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.